வரமா அல்லது சாபமா என்பதாக கேட்டிருக்கிறார்கள். பல வகையில பிரயோஜனமாக வரமாக இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல சாபம் அந்த வார்த்தை சரியில்லாத வார்த்தையாக இருந்தாலும் கூட சொல்போடையே பார்த்து சாபம் வர மாதிரி ஆயிடக்கூடாது. சில கோபத்துல கோபம் எப்போ வரும் தெரியாது. அந்த கோப நேரத்துல கூட கையில் என்ன தூக்கி எழுதுவாங்க. பல வீடுகளில் தட்டு போனதா இருக்கும், நெருங்கிருக்கும், சொம்பு நெருங்கிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா மனைவிக்கு சண்டை போட்டு கணவன் தூக்கி எறியிருக்கும். மனைவி தூக்கி எறிய மாட்டாங்க, கணவன் தான் தூக்கி எறிவார். பல வீடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாதிரி சாபமா அதுதான் தூக்கி எறிஞ்ச அப்போ சுக்கு சுக்கா போகும். பல நேரங்களில் நம்ம ரொம்ப உதவியா இருக்கும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகாது, ஒருத்தர் கூப்பிடணும், ஆம்புலன்ஸ் கூப்பிடணும் அப்படின்னாக்க டக்குன்னு போன் அடிக்கிற ரோடு ஆடி 108 ஆடி அப்படின்னு ஒருத்தர் வண்டியை வேகமா போயிட்டே இருந்தானா, வேகமாவா சொல்லிட்டே இருக்கானா, அவருக்கு போன சொல்லிட்டே இருக்காரு, நான் 100 நாள் வந்துகிட்டே இருக்கேன், என்ன 100 நம்பர் ஸ்பீடுல வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா கடைசியில கொஞ்ச நேரத்துல பார்த்தா 108 போயிட்டு இருக்காரு. ஏன்னா போனா 100 போனதுனால 108 போயிட்டாரு. அதனால எதுவுமே சரியான செயல்பாட்டில் இருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பதற்காக வேண்டி முகமது ஹஷீம் ஒரு வரம் தான், நல்லதுதான், கண்டுபிடிச்சவர் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்பதை பேசுவதற்காக வெளியிட்டார். காடுகளை சிங்கமாக, நவரத்தினத்தில் வைரமாக, பூக்களின் ரோஜாவாக, பத்திமன்றத்தின் ராஜாவாக அலங்கரித்துக் கொண்டிருக்கும்
சிந்தனைக்கான இனிய பெற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கல்வியை சாமி சொல்வதற்கு என் எதிரணியினருக்கு எப்படி வருவது? கண்டிப்பாக இதை வளர்ந்தார் 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 என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவான் நாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா மாணவர் ரொம்ப அருமையா தன்னுடைய வாதத்தை எடுத்துரைத்தார். சுகி முதல்ல ஆட்ட ஆரம்பிச்சாரு. ஆர்டர் பண்ண உடனே சாப்பாடு வந்துடும். ஆனா அந்த சாப்பாட்டுடைய விலை இருக்குத கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கடையில போய் வாங்குறதுக்கும் பொருள் வந்து கொடுக்கறதுக்கும் தனியா சார்ஜ் இருக்கு. அதை யோசனை பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆட்டோ போன் பண்ணா டக்குன்னு வந்துருது, வீட்டுக்கிட்ட வந்து நிக்குது, ஏறி போயிடணும், எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு. ஆனா ஆட்டோவிலே வந்து ஒரு சில விபரீதங்கள்லாம்